லவ்வர்ஸ் வெளியில் போனோன்னா லஞ்சுக்கு டின்னருக்கு போர் அடித்தா இதில் எது நடந்தாலுமே நம்ம போகிற இடம் ஹோட்டல் தான். உலகத்திலே இருக்கிற 5 நம்ப முடியாத ஹோட்டலில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. ஹோட்டல்லாம் ஏன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிச்ச ஜான், வர்றவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாமல் தான் எப்படி இருக்கும்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா யோசிச்சாரு. இதே ஐடியாவை வச்சு மேன்ஹாட்டனில் ஒரு ஹோட்டலும் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் வர்றவங்களுக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோன்ற பயத்தில் மாதத்தில் வெறும் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி வரலான்னு பிளான் பண்ணார். ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு வந்தாலே ட்ரெஸ் போடாமல் தான் வருவோம் அப்படின்னு எல்லாரும் அடம் பிடிச்சதுனால கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலுக்கு வரணுன்னாலே ஒட்டு துணி கூட போடாமல் தான் வரணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வரவங்கெல்லாம் இப்படி நேக்கடாக வரும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா வரவங்களுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுமேனு இங்கே ஒர்க் பண்ணுற செஃப்பு, ரிசப்ஷனிஸ்ட்டு, வெயிட்ரஸ்ஸு, கஸ்டமர்ஸ்னு யாருமே ட்ரெஸ்ஸே போடாமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிடுறாங்க. ட்ரெஸ்ஸே போடாமல் போகிறீங்க, பர்ஸை மறந்துட்டு போயிடாதீங்க. நம்ம லிஸ்ட்லேயே இந்த ஹோட்டல் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல். ஏன்னா இந்த ஹோட்டலில் பாத்ரூம் இருக்கும், எல்லா ஹோட்டல்லையுமே தான் பாத்ரூம் இருக்கும், இங்கே பாத்ரூம் தான் ஹோட்டலு. வர கஸ்டமர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ற சீட்டே டாய்லெட் சீட் மாதிரியும் சாப்பாடை வச்சு சாப்பிட்ற டேபிள் பெரிய வாஷ் பேசன் மாதிரியும் இருக்கிற இந்த பாத்ரூம் தீம்டு ஹோட்டல் தான் மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். கேட்கறதுக்கே அப்படி இருந்தாலும் தாய்வானில் மட்டுமே 12 பிரான்ச் இருக்குது. எல்லா பிரான்ச்சுமே செம்மையாக ஓடிட்டுருக்கு. காஃபி, டீ, தண்ணிலாம் தர டம்ளர் கூட யூரினல் மாதிரியும், மீல்ஸு, சைட் டிஷ்ஷு, மெயின் டிஷ்லாம் தர கப்பு கூட டாய்லெட் கப் மாதிரி தான் இருக்குமா. அடுத்து போகலாம். சைனாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தீவு தான் டெவில் ஐலாண்ட். இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜெயில் ஒன்று இருந்திருக்கு. அதை இடிச்சிட்டு தான் ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹோட்டல்லே ஒரு பெரிய ஜெயில் மாதிரி கட்டிட்டாங்க. இது பத்தாதுன்னு வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கையில் விலங்கு போட்ட அப்புறமா தான் ஆர்டர் பண்ண சாப்பாடே வருது. வர்ற சாப்பாடு கூட ஜெயிலில் வரா மாதிரியே ஒரு பெரிய டோரில் சின்னதாக ஒரு கேப் வச்சு அதில் தான் தராங்க. வரவங்களுக்கெல்லாம் ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கணுன்றதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறதா இந்த ஹோட்டலோட ஓனர் சொல்லியிருக்காரு. என்னதான் ஜெயில இருக்க ஒரு கைதி மாதிரி சாப்பிட்டாலும் டூரிஸ்ட்லாம் இந்த இடத்த ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிட்டு போறாங்க. இதுக்கு மேல ஜெயிலுக்கு போனோம்னா தப்புலாம் பண்ணாதீங்க, இங்க போங்க. லாஸ் வேகஸ்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் நேக்கட் சுஷி என்டர்டெயின்மெண்ட். இவங்க நியோடாய் மோரி அப்படின்ற ஒரு பழைய காலத்து மெத்தட் படி தான் சாப்பாடு போடுறாங்க. இந்த மெத்தட் படி சாப்பாடை டேபிளில் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக படுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மேலே தான் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே போடாமல். ஏன்னா நீங்கள்லாம் பசி எடுத்தால் சாப்பிட்டுமா போகணுமான்னு இருக்கவே மாட்டிங்களா? ஏதாவது பண்ணினே தான் இருப்பீங்களா? ஸ்டார்டிங்கில் பொண்ணுங்கள்லாம் உங்களுக்குள்ள நான் சும்மாவா இப்படி தான் பொண்ணுங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாலும் இப்போ இந்த ஹோட்டல் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வரவங்கெல்லாம் இதை ஒரு காஸ்ட்லி மீலாகவும் ரிச் மீலாகவும் பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம் தான். இவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு நகர கூட முடியாமல் படுத்துனே இருக்கணும். ஹலோ சார், அந்த நேக்கட் சுஷி ஆமாம் சார் டேபிள் ஒன்று புக் பண்ணோம் சார். ஒரே ஒரு சீட்டு தான். கொஞ்சம் வருங்க சார். அது நீங்களும் வரீங்களா? அப்போது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க, அப்போ தான் கூட்டின்னு போவோம். சார் டேபிள் ஒன்று தான், சீட் 2 சார். தேங்க்யூ சார். போர் அடித்தா ஃபேமிலி கூட பீச் ஓரமாக போய் உட்காந்து மக்காச்சோளம், மிளகா பஜ்ஜின்னு சாப்பிட்லாம். ஆனால் அடுத்த லெவலுக்கே போய் கடலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டு தான் மாலத்தீவு. இங்கே தான் தண்ணிக்கு 16 அடிக்கு உள்ளே உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க. மேலே இருக்க சீலிங்கு, கீழே இருக்க ஃப்ளோருன்னு எல்லாமே கண்ணாடியிலேயே செஞ்சு கிட்டத்தட்ட தண்ணிக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தராங்க. அட் அ டைமில் 14 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய இந்த இத்தா 100C ரெஸ்டாரண்ட் தான் உலகத்திலேயே இந்த மாதிரி கட்டின ஃபர்ஸ்ட் ஹோட்டல். தண்ணியில் சாப்பிட்றதுக்கு எதுக்கு மால்டீவ்ஸ் வரைக்கும் போனோம்? பாண்டிச்சேரி போனாலே போதும், தண்ணியிலே போய் எந்த ஹோட்டலில் வேணால் சாப்பிட்லாம் ஊறுகாவோட. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 5 ஹோட்டலில் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா எந்த ஹோட்டல் போவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை காலைல 10 மணிக்கு நான் உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும்